ஸ்கூல் விட்டு பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை ரவையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியாக பன் தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை 4 சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரை கப்பு கோதுமை ரவை, அது கூட கொஞ்சம் அரை டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு 5-6 மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, அது தோல் சீவி குக் பண்ணாமல் பச்சை ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப்பு பார்த்திங்கன்னா நார்மல் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கோதுமை ரவை அரை கப்பு தான் இருந்துச்சு, ஸோ அதனால் அரை கப்பு ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நார்மல் ரவையை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 கப்பு கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரை கப்பு தண்ணீர் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த தோசை மாவை நம்ம தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வேணும்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டும் என் பையனும் சாப்பிட மாட்டான், ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ அரை கப்பு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அரை கப்பு பார்த்திங்கன்னா துருவின கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கேப்சிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். என்கிட்ட வீட்டில் இதுதான் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ மாவை அப்படியே வச்சுருங்க. இதுக்கு மேட்சிங்காக கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 இன்ச்சு இஞ்சி, 5-6 பார்த்திங்கன்னா பல் பூண்டு, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, 1 கட்டு கொத்தமல்லி. நான் பொடியெல்லாம் நறுக்கலாம், சும்மா ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்டெம்மோடு போட்டிருக்கேன். அதை காம்போடு போடுறது தான் அந்த நரம்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டா நம்ம உடலில் இருக்கிற எல்லா நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு சும்மா ஒரு லைட்டாக 2 மினிட்ஸ் வதக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும், அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 தேங்காய் பல், அது கூட பார்த்திங்கன்னா தோல் சீவி எடுத்துருக்கிற தேங்காய், அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் புளி மட்டும் வதக்கிறதுக்கு மறந்துட்டேன், ஸோ அதனால் ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் நான் பழைய புளி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா மெல்ட் ஆகிடும், அதாவது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ எவ்வளோ புளி இருக்கும் இது தெரியல, ஸோ அதனால் ஒரு அரை நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் திருப்பி கொஞ்சமாக அந்த புளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க. இந்த சட்னி திக்காக இருக்கணும், கொரன்னு இருக்கணும். இது 2 தான் ஸ்ட்ராட்டஜி. இது 2ம் கரெக்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் ஆயிலில் 2 டீஸ்பூன் ஆயிலில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு சட்னியில் நல்லா வதக்கிட்டு தாளித்து அதில் போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை டைல்யூட் பண்ணாதீங்க, அப்படியே சாப்பிடுங்க, அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த நரம்புகளுக்கு பலப்படுத்துகிற சட்னியை சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். அரை டீஸ்பூன் மட்டும் இட்லி சோடா மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பன் தோசை ஊற்றுறதுக்கு நம்ம தாளிப்போம் இல்லையா, அந்த தாளிக்கிற பேன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 கரண்டி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் குக்குடில் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்புற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்னரில் வச்சு இப்படி திருப்பி அதுக்கப்புறமா இது எடுத்திங்கன்னா அதை பாருங்கள், அதுக்கப்புறம் திருப்பி போடணும் கண்டிப்பாக. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு கொஞ்சம் குக் ஆகும். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் இந்த மாதிரி சூப்பராக பன் தோசை உள்ளே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லைனா டயபெட்டிக் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தோசை கடாயிலே பார்த்திங்கன்னா ஊற்றி சாப்பிட நல்லா தான் வரும். ஆனால் இந்த மாதிரி பன்னாக வர்றது டவுட்டு தான். அது பதில் இந்த மாதிரி பன் தோசை கடாய் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் 2 டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் ஆயிலே போதும். நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பம் பேன் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட ஆட் பண்ணலாம். பட் பார்த்திங்கன்னா அந்த தாளிக்கிற கரண்டியில் தான் அந்த பன்னு மாதிரியே நம்மளுக்கு உப்பி தோசையாக வரும். நீங்கள் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.